விஜய் வந்து அதை கூட்டணி பிரஷர் என்று சொல்லுகிற பொழுது இவர் விழுந்து விழுந்து கைதட்டுகிறார். அப்ப நோக்கம் என்ன? ஒருவேளை கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் மனுநீதிவாதியான சங்கராச்சாரி பெரியவர் நல்லவர் என்னங்கடா சொல்ல வரீங்க? ஒரு பக்கம் அம்பேத்கர் தூக்கி பிடிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் காஞ்சி பெரியவர் நல்ல வருகிறீங்க. இது என்னடா முற்றிலுமாக நேரெதிரான கருத்துக்களை மோத வர மாதிரி இல்லையா? ஒன்னா கொலாஜ் போட்ல பண்ற மாதிரி இருக்கு. காஞ்சி மகா பெரியவர் நல்லவர், ஆனால் காஞ்சி மகா பெரியவர் நல்லவர். அங்க ஒரு தடவை போற போக்கில் சீமான் மாதிரில பேசுறீங்க. பிஜேபி மனித உலகத்தை அவர் கூட பிஜேபி மனித உலகத்தை எதிர்க்கிறாரு. நீங்க அது கூட சொல்லலையே. மணிப்பூர்ல என்ன நடக்கிறது அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது ஒன்றிய அரசு. ரைட்டு, நீங்கள் உங்கள் ரியாக்டர்னா அதை கண்டிக்கிறோம், அதுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை தெரிவிக்கிறோம். இது வந்து முழுக்க முழுக்க பிரித்தாளும் சூழ்ச்சி, பழங்குடி மக்களை ஒடுக்குகிறார்கள், அம்பேத்கருடைய கொள்கைக்கு நேர எதிராக பிஜேபி செயல்படுகிறது அப்படின்னு ஒரு அறிக்கை விடுங்க அல்லது பேசுங்க. ஒன்றுமே இல்லையே. இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மளை ஆண்டுகிட்டு. ஆனா இவர் தெளிவா அவர் கூட எந்திரிச்சு கை கொடுக்க நினைக்கிறாரு. சந்துரு அவர்கள் கை கொடுக்காமல் தெளிவாக ஒரு நடிகருக்கு என்ன மதிப்பு கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்திருக்கிறார். இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் விஜய் தன்னைத்தானே அசிங்கப்படுத்திருக்கிறார் அவரோட பேச்சுல. வணக்கம், இது சொல் புதிது, நான் உங்கள் தவம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் நிகழ்வு என்னன்னா, நேற்று வந்து எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர்ங்கிற புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் விகடன் குழுமம். அதில் வந்து விஜய் பேசியிருப்பதான் இன்னைக்கு வந்து பெரிய பேசும் பொருளாக இருக்கிறது. குறிப்பாக அதில் திருமாவளவன் கலந்து கொள்ளாததும் ஆதவ அர்ஜுன் வந்து வினையாற்றி இருக்கிறதும் தான் இன்னைக்கு பேசும் பொருளாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டாக அரசியல் களத்தில் அமைப்பாக தொடங்கி பல்வேறு போராட்டங்களுக்கு பல்வேறு ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாகி இன்று ஒரு அரசியல் களத்தில் ஒரு தீர்மானிக்கக்கூடிய மகாபரிய சக்தியாக வளர்ந்திருக்கிறார் தொல் திருமாவளவன் என்றால் அது மிகையில்லை நண்பர்களே. அதுதான் உண்மை. அது அவர் உழைப்பு கிடைத்த வெற்றி, அவர் மக்களுக்காக உழைத்ததற்கான கிடைத்த அங்கீகாரம். அப்படி இருக்கிற நபர் தமிழ்நாட்டில் உள்ள எந்த கட்சியை வெற்றியடை செய்ய வேண்டும் என்பதில் அவருடைய பங்களிப்பு மிக முக்கியமான இருக்கு என்பதில் யாருக்கும் இருவேறு கருத்து இருக்க முடியாது என்று நான் கருதுகிறேன். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு விஜய் வந்து எப்படியாவது அவரை உள்ளழுக்கணும்னு சொல்லிருக்கு. அவருக்காக தூண்டில் படப்பட்டதான் அவருடைய விக்கிரவாண்டி பேச்சு. அதாவது ஆட்சியில் பங்குங்கிற ஒரு புழு போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன கேட்குறேன், திருமாவளவன் பக்கம் வரணும்னு ஆசைப்பட்டா கூட்டணிக்கு தான் ஆசைப்படுறீங்க. இவர் என்ன சொல்றாரு, கூட்டணிக்காக சுயநலத்துக்காக போடும் கணக்கு எகத்தாளத்தோடு செய்யப்படுகிற வன்மன்ற மாதிரிலாம் பேச வர்றாரு விஜய். நான் என்ன கேட்குறேன், நீங்க அரசியல் களத்தில் இதுவரை செய்து வந்த பணிகள் என்ன, சம்பவங்களின் பொருட்டு நீங்கள் ஆற்றிய எதிர்வினை என்னன்னா ஒண்ணு கூட இல்லையே. துப்பாக்கிச்சூடுக்கு போனீங்க, உட்காந்தீங்க, வந்தீங்க. அனிதாவுடைய இறப்புக்கு போனீங்க, உட்காந்தீங்க, வந்தீங்க. அன்னைக்கு நீங்கள் அது குறித்து கருத்து சொன்னீர்களா? அப்படின்னா இல்லையே, ஜீரோவாக இருக்குது. நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்க? குறிப்பாக உங்களுடைய சக நடிகராக இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி அவர்கள் மிக முக்கியமான சென்சிட்டிவான சமயத்தில் கூட, அரசியல் சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய சமயத்தில் கூட மிக காத்திரமாக தெளிவாக எந்த ஒரு சமரசமின்றி கருத்து சொல்லியிருக்காரு. விஜய் சேதுபதி அளவுக்கு கூட விஜய் இல்லையே. அப்போ நீங்கள் பேசக்கூடிய அரசியல் கருத்து என்ன? நீங்கள் ஒரு மிகவும் இந்த எப்படி சொல்கிறதுனா நோகாமல் நொங்குதிங்கன்னு சொல்லுவாங்க நம்ம கிராமத்தில். அது மாதிரி இல்லை உங்களுடைய அரசியல் செயல்பாடுகள் இருக்குது. அந்த செயல்பாடுகளுக்கு அழுத்தம் இல்லையே, போதுமான வீரியம் இல்லையே. குறிப்பாக இன்று பாசிசத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய, பாசிசத்தால் நாட்டையே அதிபராட்சிக்கு இட்டு செல்லக்கூடிய பிஜேபி குறித்து, மோடி குறித்து உங்கள் கருத்தை வலுவா சொல்லவே இல்லையே. இன்னும் சரியா சொல்ல வேண்டுமானால் பிஜேபின்ற வார்த்தையோ மோடின்ற வார்த்தையோ கூட உங்க வாயில வர மாட்டேங்குது. இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கு. பாசிசமா பாயாசமான இரண்டு சமப்படுத்துகிற ஒரு பார்வை தானே உங்கள்கிட்ட இருக்கு. அப்போ நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா அம்பேத்கரையும் பெரியாரையும் தூக்கி ஒரு பிம்பமாக நிலைநிறுத்துவதாலேயே நீங்கள் அந்த கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் உண்மையாக இருக்கிறீர்கள் என்று என்ன அர்த்தம்? என்ன கேள்வி இருக்குது? என்ன பதில் இருக்குது? அதை எப்படி மக்கள் நம்புவார்கள்? அப்போ காத்திரமாக திமுகவே நீங்கள் போட்டியாளர் அறிவிங்க தவறில்லை, திமுக விமர்சிங்க தவறில்லை. ஆனால் உங்களை விட சமூக நீதி கோட்பாட்டில் பெரியாரை அம்பேத்கரை காத்திரமாக பிஜேபியை பார்ப்பனியத்தை மோடியை எதிர்க்கக்கூடிய நாங்கள் தான் சொல்லி காத்திரமாக பதில் சொல்லுங்க. சொல்கிற மாதிரி தெரியலையே. அங்கே ஒரு தடவை போகிற போக்கில் சீமான் மாதிரில பேசுகிறீங்க. பிஜேபி மனித உலகத்தை அவர் கூட பிஜேபி மனித உலகத்தை எதிர்க்கிறாரு. நீங்கள் அது கூட சொல்லலையே. மணிப்பூரில் என்ன நடக்கிறது அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது ஒன்றிய அரசு. ரைட்டு, நீங்கள் உங்கள் ரியாக்டர்னா அதை கண்டிக்கிறோம், அதுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை தெரிவிக்கிறோம். இது வந்து முழுக்க முழுக்க பிரித்தாளும் சூழ்ச்சி, பழங்குடி மக்களை ஒடுக்குகிறார்கள், அம்பேத்கருடைய கொள்கைக்கு நேர எதிராக பிஜேபி செயல்படுகிறது
அப்படின்னு ஒரு அறிக்கை விடுங்க அல்லது பேசுங்க. ஒன்றுமே இல்லையே. இந்த நிமிடம் வரை பிரஸ் மீட்டை சந்திக்க துப்பு இல்லாமல் இருக்கீங்களே நீங்கள் விஜய் அவர்களே. உங்களுடைய தூக்கி பிடிக்கக்கூடிய தலைவர்கள் செய்த பங்களிப்பில் ஒரு துளி கூட நீங்கள் நடைமுறைப்படுத்த தயார் இல்லாத போல் தெரிகிறது. என்ன பேசுறீங்க நீங்க? யாருக்காக பேசுறீங்க? மேலோட்டமா ஏன் நுனிப்புள் ஏன் மேய்றீங்க? அரசியல் வந்துட்டு அரசியல் கட்சி அறிவித்த பிறகு ஏன் இவ்வளவு தயக்கம்? ஒன்றிய அரசை எதிர்ப்பதற்கு, பிஜேபி என்று சொல்வதற்கு, மோடி என்று சொல்வதற்கு உங்கள் வாயில் வராதா? ஏன் என்னாச்சு? மாநில அரசு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது அல்ல. எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் தாராளமாக விமர்சிக்கலாம். ஆனால் அதை விட நீங்கள் காத்திரமா நிற்கணும் இல்லையா? குறிப்பாக பிஜேபி எதிர்ப்பதற்கு, மோடி என்று சொல்வதற்கு, மணிப்பூர் விவகாரத்தில் பெரிய அறிக்கை கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன சிக்கலுங்கிறேன்? ஒண்ணுமே இல்லையே. தொல் திருமாவளவன் என்ன சொல்றீங்க நீங்க? விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் ஆதவ் அர்ஜுன் இதுல மிகப்பெரிய ரோல் செய்கிறார். அவர் நிச்சயமாக அவருடைய செயல்பாடுகளை கவனிக்கிற பொழுது விசிகாவின் ஒரு நாணயத்தை, விசிகாவின் கொள்கை கோட்பாட்டை நொறுக்க வல்லதாக அவருடைய அசைவுகள், பேச்சுக்கள் அமைந்து கொண்டிருக்கிறது. இது விசிக கட்சிக்கு நல்லதல்ல என்பது எனது கருத்து. ஏனென்றால் அவர் போற போக்குல என்ன சொல்றேன்னா, 2 விஷயத்தை நான் பதிவு பண்றேன். சாமியார்கள், போலி சாமியார்கள். காஞ்சி மகா பெரியவர் நல்லவர், ஆனால் போலி சாமியார்கள் இங்க அதிகமா இருக்கிறாங்க. காஞ்சி மகா பெரியவர் நல்லவர், ஆனால் போலி சாமியார்கள் இங்க அதிகமா இருக்கிறாங்க. தமிழை நீசே பாசி என்று சொல்ல, மனு தர்மத்தை முழுமையாக கடைபிடிக்கிற பெண்கள், வேலைக்கு செல்லும் பெண்கள் வேசி என்று சொன்ன காஞ்சி பெரியவர் நல்லவர். அம்பேத்கருடைய சமூக நீதி கோட்பாட்டுக்கு 100% எதிரான மனுநீதிவாதியான சங்கராச்சாரி பெரியவர் நல்லவர். என்னங்கடா சொல்ல வரீங்க? ஒரு பக்கம் அம்பேத்கர் தூக்கி பிடிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் காஞ்சி பெரியவர் நல்லவருக்கிறீங்க. இது என்னடா? இது முற்றிலுமாக நேரெதிரான கருத்துக்களை மோத வர மாதிரி இல்லையா? ஒன்னா கொலாச்சி போட்டில் பண்ற மாதிரி இருக்கு. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூனா கரிச்சாதத்தையும் கரிச்சாதத்தையும் ஒன்னா பிரட்டில் அடிக்க சொல்றீங்க. இது நல்லாவா இருக்குது? அப்ப ஆதவ் அர்ஜுன் மிக 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 விசிக கட்சிக்கு டேஞ்சராக, அபாயகரமானவராக மாறி இருக்கிறார். தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் தயவு செய்து கவனமா இருக்க வேண்டும். இவர் உங்களை கவிழ்க்க பார்க்கிறார். RSS உடைய கைக்கூலியாக செயல்படுகிறவர் என்ற ஐயம் இயல்பாகிறது. ஏனென்றால் RSS என்று முத்திரை குத்த விரும்பினால் அவர் காஞ்சி பெரியவர் நல்லவருங்கிறார். காஞ்சி அம்பேத்கர் ஒரு அம்பேத்கர் எப்படி காஞ்சி பெரியவர் நல்லவர் என்று சொல்வார்? எப்படி இந்துத்துவவாதி நல்லவர் என்று சொல்வார்? ஒரு பார்ப்பனியத்தில் உள்ளவர் நல்லவர் என்று சொல்வார்? யோசிக்க வேண்டாமா? ஆதவ் அதுவும் விஜய் அதை கூட்டணி பிரஷர் என்று சொல்லுகிற பொழுது இவர் விழுந்து விழுந்து கைதட்டுகிறார். அப்ப நோக்கம் என்ன? ஒருவேளை தெளிவாக தொல் திருமாவளவன் இருந்ததால் இந்த மேடையில் அவர் நடமாடாமல் தப்பித்து விட்டார் என்று சொல்ல வேண்டும். ஆனால் தொல் திருமாவளவன் தப்பி விட்டாரா என்றால் அது இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆதவ் அர்ஜுனை நீங்கள் தயவு செய்து கட்சி விட்டு நீக்கினால்தான் நீங்கள் 100% பிஜேபிக்கு எதிராக, சமூக நீதிக்கு ஆதரவாக, கொள்கை கோட்பாட்டில் உள்ள தெளிவுள்ளவராக நம்ப முடியும். இதை அண்ணன் தோழர் தொல் திருமாவளவன் தான் சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். ஏனென்றால் ஆதவ் அர்ஜுனுடைய முகபாவம் வெளியே விட்டது. ஒரு கட்சியில் இருக்கிற என்கிற கொஞ்சம் கூட புறங்கே இல்லாமல் மன்னராட்சியை ஒழிப்போம் என்றார். அப்போ வேற எந்த அரசு கட்சியுமே மன்னராட்சியில் இல்லையா? மன்னராட்சி என்று எப்படி சொல்ல முடியும்? வாரிசு அரசியல் இல்லாத கட்சிகள் ஒன்றை எங்காவது காட்ட முடியுமா? இந்த முதலாளித்துவ ஜனநாயகம் உள்ள இந்த நாட்டில் வாரிசு அரசியல் இல்லாதவரை எங்காவது காட்ட முடியுமா? அதற்காக வாரிசு அரசியல் நியாயமான இல்லை, அது வேறு. ஆனால் அதற்கான சூழல் இப்படி இருக்கிறதா என்றால் இல்லையே. நான் என்ன வாரிசு அரசியலாக சமூக நீதியை, பெரியாரை தூக்கி பிடிக்கக்கூடாது, ஜனாதிபதி ஒழிப்பை முன்னிறுத்தக்கூடிய அப்படி வாரிசு அரசியல் வந்தால் என்ன? சனாதன எதிர்ப்பை தெளிவாக முன்னிறுத்துறாரே உதயநிதி ஸ்டாலின். இந்தியாவே அலற வைத்தாரே உதயநிதி ஸ்டாலின். அதில் என்ன பிரச்சனை? வாரிசாக இருப்பது ஸ்டாலின் பிறந்தது அவ்வளவு தப்பா என்ன? யாராக இருந்தாலும், வாரிசாக இருந்தாலும் அவர் எப்படி இருக்கிறார்? ஏன் சொல்றேன்னா, மக்கள் தேர்ந்தெடுத்தானே அவர் ஆட்சிக்கு வர முடியும். நீங்க சொல்லக்கூடிய வாரிசு அரசியல் விமர்சனம் தான் மக்களே வாக்களிக்க மாட்டார்களே. மக்கள் வாக்களித்தானே வாரிசாக இருந்தால் தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படி என்ற பொழுது நீங்கள் சொல்வது ஹம்பக்கான போலியான வாரிசு அரசியல் என்று சொல்லி உண்மையான சமூக நீதி, பெரியார், அம்பேத்கருக்கு எதிராக இருக்கிறார் ஆதவ் அர்ஜுன். மன்னராட்சி ஒழிய வேண்டும் என்றார். இவர் என்ன புரியலை? நீங்கள் என்ன வாரிசு அரசியல்? இப்போ லாட்ரி மன்னன் வாரிசு நீங்கள் தானே. லாட்ரி சீட்டு அவள் புனிதமான தொழிலா? அது சாராயத்துக்கு ஈக்குவலான ஒரு தொழில் தானே? கஞ்சா போதைக்கு ஈக்குவலான ஒரு தொழில் தானே? மக்களை மூலச்செலவு செய்து அவரை சுரண்டி திங்கிற ரம்மி ஆப்புக்கும் லாட்ரி சீட்டுக்கு என்ன வித்தியாசம்? நீங்களா சமூக நீதி பேசுறதுக்கு யோகியதை இருக்க முதல்ல. ஆக தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய பிளவு ஏற்படுகிறது. குறிப்பாக பெரியாருக்கு, அம்பேத்கருக்கு எதிராக முதலில் சீமான் போன்ற ஒரு தற்கூறிகளை, எலும்புத்துண்டுக்கு வேலை செய்யக்கூடிய நபர்களை இறக்கி விட்டார்கள், அண்ணாமலை இறக்கி விட்டார்கள். அதெல்லாம் செல்லுபடியாகாத பட்சத்தில் இப்பொழுது பெரியார் பெயரிலேயே, அம்பேத்கர் பெயரிலேயே அவரை பேசக்கூடிய பிம்பங்களை கட்டமைத்து அதன் பேரிலேயே ஒரு எதிரியை உருவாக்குகிறார்களோ என்கிற ஐயம் இயல்பாக இருக்கிறது. ஏனென்றால்
ஆதவ அர்ஜுன் பேச்சிலும் அதுதான் இருக்கிறது. விஜய் பேசக்கூடிய இந்த மேலோட்டமான நுனிப்புள் அரசியல் விஷயமும் அப்படித்தான் இருக்கிறது. இதில் ஒரு சம்பவம் செய்திருந்தார் நீதியரசர் சந்துரு அவர்கள். அவரெல்லாம் எவ்வளோ ஒரு நீதிபதி, எவ்வளோ ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ளவர். ஜெய்பீம் படமே அவருக்காக எடுக்கப்பட்ட ஒன்று. ஆனால் இவர் தெளிவாக அவர் கூட எந்திரிச்சு கை கொடுக்க நினைக்கிறாரு. சந்துரு அவர்கள் கை கொடுக்காமல் தெளிவாக ஒரு நடிகருக்கு என்ன மதிப்பு கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்திருக்கிறார். இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் விஜய் தன்னைத்தானே அசிங்கப்படுத்திருக்கிறார் அவரோட பேச்சுல. டெய்லி நடக்கிற பிரச்சனைகளுக்கு சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும், சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும், சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன் போட்டோ எடுக்கிறதும் இது வெக்கமா இல்லையா? ஒரு அரசியல் தெளிவு உள்ள நபர் பேசக்கூடிய பேச்சா? ஆக இவர் இன்னும் ஒரு சூப்பர் ஸ்டார் மனநிலையில், ஒரு நடிகர் மனநிலையில் மக்களையும் ரசிகர்களாக பாவித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதங்க உள்ள பெரிய சிக்கல். ஏனென்றால் தமிழ்நாட்டு மண் அவ்வாறானதல்ல. அரசியல் தெளிவுள்ள மக்கள். காரணம், உனக்கு முன்னால் முதல்வராக இருந்த எம்ஜிஆருக்கே கப்ப கொடுத்து அடித்திருக்கிறார்கள். சரியா சொல்ல வேண்டுமானால் ஒரு இந்த கிரிமி லேயருங்கிறத முத எம்ஜிஆர் தான் அறிமுகப்படுத்துகிறார். பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சொல்லிட்டு அதுக்கு பாராளுமன்ற தேர்தலில் செருப்பை கழட்டி அடித்தார்கள். அதன் விளைவாகத்தான் 50% இடஒதுக்கீட்டை எம்ஜிஆர் கொண்டாடுகிறார். எம்ஜிஆர் கொண்டு வந்தார். 50% இடஒதுக்கீட்டை வெறும் சும்மா கொண்டாடல எம்ஜிஆர். அதுக்கு முன்னாடி பொருளாதார இடஒதுக்கீடு கொண்டு வந்து மக்கள் செருப்பை கழட்டி அடித்ததால், செருப்படிப்பட்டதால் எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா 50% இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். ஆக இது ஒரு சமூக நீதி அரசு, இடஒதுக்கீட்டை உயிர் மூச்சாக நினைக்கக்கூடிய அரசு. அதனால தான் இந்தியாவிலேயே 69% இடஒதுக்கீடு இன்னும் நீடித்து நிலைத்திருக்கிறது. அதற்கு அம்மையார் ஜெயலலிதாவும் அதற்கு சட்ட பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? அப்படி அரசியல் செய்து வந்தவர்கள் மத்தியில் நீங்கள் பேசுவது மிக 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 நுனிப்புள் அரசியல். நீங்கள் மக்களை ரசிகர்களாக மாற்ற பார்க்கிறீர்கள். அது ஒருபோதும் நடக்காது. பதின்பருவ இளைஞர்களுக்கு வேண்டுமானால் அது ரசிக மனநிலையில் இருக்க முடியும். ஒரு தலைவன் ரசிகர்களை உருவாக்க முடியாது. அதே போல்தான் மக்களை நீங்கள் ரசிக குஞ்சுகளாக மாற்ற முடியாது. நீங்கள் உண்மையிலேயே திருந்த வேண்டுமானால், உண்மையிலேயே அரசியல் ஆக வேண்டுமானால் முதல்ல இந்த பனையூர் பங்களா விட்டு முதல்ல வெளியே வரணும். வெளியே வந்தாத்தே முதல்ல உங்களை நம்புவாங்க. நீங்கள் ஒன்றும் தேவதூதர் அல்ல, அல்லது பிஎம்ஓ சிஎம்ஓ அல்ல. அவர்களே களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். மோடி மீது 1000 விமர்சனம் இருந்தாலும் சில சமயங்களில் மக்களை பார்க்க நேரடியாக வந்து விடுகிறார். பிரசமட்டும் எதிர்க்க மாட்டார். நீங்க ஒரு அப்டால் ஒரு நடிகர் தானங்க. நீங்க ஒரு கேளிக்கை ஊடகத்தில் இருக்கிற ஒரு நடிகர் தான். நீங்க அரசியலையும் கிரவுண்டுக்கு வர மாட்டேன், புயல் வெள்ளத்தில் செத்தா கூட நான் அந்த ஸ்பாட்டுக்கு வர மாட்டேன், நீங்க போன பணையரப்புங்களாக்கு வாங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய உச்சபட்ச அகங்காரம். எப்படி நீங்க முதல்வராக இருக்கான தகுதி இருக்கிறது? எப்படி சமூக நீதியை, அம்பேத்கரை, பெரியாரை பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி எப்படி வந்து சேரும்? உங்கள் நடவடிக்கையும் உங்கள் செயல்பாடுகளும் நீங்கள் களத்தில் நிற்கக்கூடிய இருத்தலும் தான் உங்களுக்கான அரசியலை முன்னெடுக்குமே தவிர, எலைட் அரசியல் செய்தால் நிச்சயமாக விஜய் காணாமல் போய்விடுவார். ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் தெளிவு பெற்றவர்கள். அது திமுக அதிமுக யாராக இருந்தாலும் இடஒதுக்கீடு சமூக நீதி மீது கொள்கை வைத்தால் யாரையும் எதிர்த்து விமர்சனம் செய்யக்கூடியவர்கள். அவ்வளவு அரசியல் அறிவு பெற்றவர்கள். ஏன் இந்தியாவுக்கே பாடம் எடுக்கும் வல்லமையை பெற்றிருக்கிறது தமிழ்நாடு. இந்தியாவிலே உயர்ந்த மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. அதுக்கு காரணம் இந்த திராவிட கட்சிகள். அது இது கட்சியிலுமே சொல்கிறேன், திமுகவோ அதிமுகவோ சமூக நீதி போட்டி போட்டு தமிழ்நாட்டுக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறது. இன்னைக்கு ஜிடிபியில், ஜிஎஸ்டியில், வர்த்தகத்தில் எல்லாவற்றிலும் முன்னோடியாக இருப்பது தமிழ்நாடு தான். காரணம் அதற்கு அடிப்படை சமூக நீதி. அந்த சமூக நீதி விஷயத்தில் மேலோட்டமாக நுனிப்புள் மேய்ந்தால் விஜய் ஒருபோதும் அரசியலில் சோபிக்க முடியாது. மைனஸ் ஆவது விஜயின் அரசியலாகத்தான் இருக்குமே தவிர உள்ள திராவிட கட்சியிலும் அரசியலாக இருக்க முடியாது. அது டஃப் கொடுக்கும் சொன்னாக்க உண்மையாக நேர்மையாக அம்பேத்கரையும் பெரியாரையும் வெறும் போட்டோவை காட்டாமல் உள்ளதை உள்ளபடி உனது பொது எதிரி யார் என்று அறிவித்தால் மட்டும்தான் நீங்கள் ஜீவிக்க முடியும், நீடிக்க முடியும். அல்லது இல்லை என்றால் வெறுமனே நீங்கள் நடிக்கத்தான் முடியுமே தவிர இந்த நடிப்பை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மிக எளிதாக கண்டு கொண்டு வருவார்கள். நீங்கள் அப்புறப்படுத்துவது உறுதி. ஆதவ அர்ஜுன் போல 1000 பேர் உங்களுக்கு முட்டு கொடுத்தாலும் உங்களுடைய உண்மையான அரசியல் பாய்ச்சா பலிக்காது. உங்களுடைய நடிப்பு எடுபடாது, உங்கள் போட்டோஷூட் எரிபடாது, உங்கள் அறிக்கை அபத்தமாகத்தான் இருக்கும். ஸ்கிரிப்டை வாங்கி ஒரு அளவுக்கு தான் படிக்க முடியும் மோடி மாதிரி. ஆனால் தொடர்ந்து களத்தில் இருக்க வேண்டும் என்றால் அது மனதிலிருந்து பேச வேண்டும். களத்தில் இருப்பதை உண்மையாக எதிரொலிக்க வேண்டும். எல்லா சம்பவங்களுக்கும் ரியாக்ட் பண்ணணும். இல்லைன்னா விஜய் அரசியல் வாழ்க்கை பூஜ்ஜியமாகத்தான் முடியும். இதை ஒரு எச்சரிக்கையாகத்தான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஊடகத்துறையில் இவ்வளவு நாள் என்ன அனுமானத்தில் நான் கட்ட அரசியல் தூரத்தில் பார்த்தோமானால் விஜய் செய்வது மிக மேலோட்டமான ஒரு எலைட் அரசியல். அதுவும் கூட்டணியை கேவலங்கிறாரு. ஆனால் கூட்டணிக்கு திரும்ப வாங்கிறாரு. என்ன சொல்ல வர, உன்னணியை காரி துப்பிக்கொள்வது போல் இருக்கிறது. அதனால் விஜய் பெரியாரை அம்பேத்கரை உண்மையாக தூக்கி பிடிக்க வேண்டுமானால்
பொது எதிரி யார் என்று அவர்கள் மீது காத்திரமாக பாய வேண்டும். திமுகவும் உள்ள குறைகளையோ நிறைகளையோ சுட்டிக்காட்டி விமர்சனம் செய்வது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்படி செய்ய வேண்டும். அப்படி அல்லாமல் மிக மேலோட்டமாக சீமான் போன்று போற போக்கில் பிஜேபியை பேசுவது, அது பிஜேபி மோடி என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தாமல் பேசுவதும், திமுக அரசை கடுமையாக வன்மத்தோடு எதிர்ப்பதும் உங்களுடைய அரசியல் போக்கு மிக மேலோட்டமாக மிக நாடகத்தன்மையோடு நீங்கள் சொல்லக்கூடிய போட்டோ ஷூட் அறிக்கையாகத்தான் இருக்கிறது. இப்படி இருந்தால் விஜய் இந்த சமூக நீதி அரசியலில் ஜெயிக்க முடியாது. மாறாக யாருடைய ஸ்கிரிப்டுக்கோ நீங்கள் வேலை செய்வதாகத்தான் அர்த்தமாகிவிடும். இது பட ஷூட்டிங் அல்ல, அரசியல் கள. அதில் காத்திரமாக நேரடியாக கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை தவிர, இல்லையில் தமிழக வெற்றி கழகம் என்பது தற்காலிக வெற்றி கழகமாக இருக்குமே தவிர உண்மையிலே அந்த சொல்லாளருக்கு தகுந்தபடி நீடிக்க முடியாது என்பதான கருத்து. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.